இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவே சத்தியம் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 32 அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த வார்த்தையை சொன்னது யாக்கோபு. கர்த்தர் சத்தியமுள்ளவர் என்று நாம் தியானித்தோம். அவர் மனிதர்களுக்கு, பாவ மனுஷர்களாகிய நமக்கு எப்படி சத்தியமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தின் அடிப்படையிலே ஒரு உதாரணத்தை நாம் இன்று தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். யாக்கோபு எத்தன் எனப்பட்டவர். தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சனையாக பெற்றுக்கொண்டவர். அதே போல தகப்பனாரிடம் போய் தான் மூத்த மகன் என்று சொல்லி வேஷம் போட்டு தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். ஒரு உண்மையில்லாத ஒரு மனிதன், ஒரு ஏமாற்றின ஒரு மனிதன். ஆனால் அவர் தன்னுடைய தகப்பனை விட்டு இப்பொழுது வேறு இடத்திற்கு போக வேண்டும். தாயார் அனுப்பி விடுகிறார்கள். நீ இங்கே இருந்தால் 2 பேரையும் நான் இழந்து போவேன். உன் சகோதரனுடைய கோபம் ஆறும் வரைக்கும் நீ வெளியே போயிடுறே என்று அனுப்பி விடுகிறார். போகிற வழியிலே கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விடுவதும் இல்லை என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் அந்த யாக்கோபுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். யாக்கோபு செய்த தவறுகளுக்கான தண்டனையை அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். அவர் ஒரு மனைவிக்காக 7 வருஷம் வேலை செய்கிறார். ஆனால் மாமனார் ஏமாற்றி அடுத்த மகளை அவருக்கு கொடுக்கிறார். அதே போல 10 விசை என்னுடைய சம்பளத்தை மாற்றினீர் என்று யாக்கோபு சொல்லுகிறார். பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். யாக்கோபை திரும்ப தன்னுடைய ஊருக்கு கொண்டு வருகிறதிலே, இந்த இடத்துக்கு நீ திரும்ப வருவாய் என்று ஆண்டவர் சொன்னார். திரும்ப கொண்டு வருகிறதிலே ஆண்டவர் உண்மையாக இருந்தார். அதே போல் யாக்கோபுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதிலே, பெருக பண்ணுகிறதிலே கர்த்தர் உண்மையாக இருந்தார். அதே மாதிரி யாக்கோபை மற்றவர்கள் ஏமாற்ற முயற்சித்த பொழுது நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து கர்த்தர் இடைப்பட்டார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அப்போதுதான் யாக்கோபு சொல்லுகிறார், தேவரீர் எனக்கு இம்மட்டும் காட்டின எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்கிற நீங்களும் கூட அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கலாம். அநேக இடங்களிலே நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குணத்தின் நிமித்தமே நீங்கள் பாடுகளை அனுபவித்திருக்கலாம். ஏமாந்து போய் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி பழகுவது நிமித்தம் நாம் நிறைய வேடைகளிலே ஏமாற்றப்படுகிறோம். மனுஷர்களால் நாம் கஷ்டப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவரை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரோ உண்மை உள்ளவர். இந்த உலகத்திலே பாடுகள் இல்லாத மனிதர் கிடையாது. பாடுகள் வரவே செய்கிறது. எப்படி ஒரு இரவுக்கு பின்பு ஒரு பகல் வருகிறதோ, எப்படி ஒரு புயலுக்கு பின்பு ஒரு அமைதி வருகிறதோ, அதே போல தான் வாழ்க்கையின் காரியங்களும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. கடினமான பாதையினூடாக நாம் அநேக வேளைகளிலே நடந்து போக வேண்டியது இருக்கிறது. நாம் நம்பினவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போகலாம். நம்முடைய பலன் கூட நம்மை விட்டு எடுபட்டு போகலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிற நேரங்கள் நமக்கு வரலாம். யாரும் துணை இல்லையே, எப்படி இந்த காரியத்தை நான் செய்வது, எப்படி இந்த பாடுகளை நான் தாண்டி போவது என்று நினைக்கிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். பாடுகளின் ஊடாக, கஷ்டங்களின் ஊடாக போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு சகல ஆறுதலின் தேவனாக அவர் வெளிப்படுபவர்.
நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது ஒருவேளை மனிதர் நம்முடைய குறைகளை சொல்லலாம். அதன் நிமித்தம்தான் நீ கஷ்டப்படுகிறாய், உன்னுடைய புத்தினாலே தான் நீ இப்படி பாடுபடுகிறாய் என்று நம்முடைய உள் இருதயத்தின் வேதனைகள் புரியாமல் மனிதர் பேசலாம். ஆனால் கர்த்தர் அப்படி ஒருபோதும் செய்வதில்லை. அழகாக நம்மை நடத்துகிற தேவன், அவர் சத்தியத்தையும் உண்மையும் காட்கிறவர். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய 30வது வயதிலே உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி வெளிப்படுத்த தொடங்கின பொழுது தன்னோடு கூட இருக்கும்படி சீஷர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். வழியிலே இருந்தவர்களை கூப்பிட்டார். மீன் பிடித்து அந்த வலை மீன் கிடைக்காமல் வலையை அலசி கொண்டிருந்தவர்களை கூப்பிட்டார். ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்தவர்களை கூப்பிட்டார். அவர்களிடமெல்லாம் அவர் சொன்னது, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி கூப்பிட்டார். அவர்களும் கர்த்தரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னால் போனார்கள். ஆனால் அந்த வழி அவ்வளவு எளிதாக அவர்களுக்கு இருக்கவில்லை. அநேக வேளைகளிலே அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அவர்களுடைய உங்கள் போதகர் ஏன் வரிப்பணம் செலுத்துகிறதில்லை என்று ஜனங்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சொந்தக்காரர்களே அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தார்கள். கடினமான நேரங்கள் இந்த சீஷர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. ஒரு தடவை அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், மறுஜென்ம காலத்திலே மறுமையிலே நீங்கள் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள், என்னோடு கூட நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லி. ஆனால் திடீரென்று அவர்கள் நம்பியிருந்தார்கள், இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுவோ அந்தகாரத்தின் வேலையாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் எல்லா பாடுகளையும் சகித்தார். மனு குலத்திற்காக தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்த ஒப்பு கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சீஷர்களுக்கு எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. அவர் மரிக்க மாட்டார் என்று நினைத்தார்கள். அவர் மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். இந்த சீஷர்கள் பயந்து ஒளித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவ்வளவுதான், இனி ஒன்றுமில்லை, இயேசுவை நம்பி போனோமே, எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நாம் நிற்கிறோமே, வீட்டையெல்லாம் விட்டு விட்டு வந்தோமே என்று அவர்கள் நினைத்த நேரத்திலே பயத்தினால் அவர்கள் அறையை பூட்டி உள்ளால் உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பிரத்யட்சமானார். அவர்கள் நடுவிலே வந்து நின்று சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி முடிந்தது என்று நினைத்த சூழ்நிலையிலே திரும்பமாக அவர்களுக்கு வல்லமையான ஊழியத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள். அப்படியே சீஷர்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அந்த பயந்து போன அவரை அறியேன், எனக்கு தெரியாது என்று சபித்த சத்தியம் பண்ணின அதே பேதுரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாய் சொல்லும்படி எல்லா காரியத்தையும் தலைகீழாக மாற்றினார். அந்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை கைவிடவே மாட்டார், கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை அவரை நம்பி அவர் சொன்னார் என்று நாங்கள் இதை செய்தோம் என்று பாதி வழி வரைக்கும் நீங்கள் வந்து இப்பொழுது யோசிக்கலாம், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பதில்லை, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். ஒரு நிமிடம் அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனுஷர்களால் ஏமாற்றப்பட்டு சூழ்நிலைகளிலே துவண்டு போய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொழுது தொடும். நான் உனக்கு ரட்சிப்பு, நான் உனக்கு போதும், உன்னை கடைசி வரை நடத்த நான் உனக்கு போதும் என்று அவர்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர்களை கைவிடாமல் நடத்தும். தேவரீர் சத்தியமுள்ளவர் என்று நாங்கள் எல்லாரும் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் காரியங்களை நீர் மேற்போட்டு கொண்டு நடத்தி தாரோம். உம்முடைய நாம எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.